வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பைனாப்பிளை பயன்படுத்தி கேசரி அருமையாக செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மூன்றுமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன். சர்க்கரை, ரவை, பைனாப்பிள். நான் எடுத்திருக்க கப்பு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு. இப்போ நம்ம முதல்ல பைனாப்பிளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வேக வைப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் நம்ம இதை குக் பண்ணுவோம். தனியாக இதுக்குன்னு சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரையிலேருந்தே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது தனியாக ஒரு ஸ்டவ்வில் குக் ஆகட்டும். எதுக்காக இந்த ஸ்டெப்புனால் அந்த சர்க்கரை பைனாப்பிளோடு சேர்ந்து நீங்கள் கேசரி சாப்பிடும்போது பைனாப்பிளும் நல்லா சுவையாக இருக்கும். இன்னொரு பேனில் நம்ம ரவையை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு நல்லா வறுத்து எடுங்க. அதாவது 3 நிமிஷம் போல் அந்த நெய் எல்லா ரவையோடையும் சேர்ந்து ரவை மொத்தம் நல்லா சூடு ஏறணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா ரவை சூப்பராக வறுபட்டுடும். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கேசரி அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம ரவை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிப்போம். இப்போ நான் எடுத்தது இந்த கப்பில் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் 3 மடங்கு தண்ணீர் சேர்க்குறேன். எப்போவுமே கேசரிக்கு 3 அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்புமா பார்த்திங்கன்னா 2.5 மடங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலேயே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய், இது ரைஸ் பிராண்ட் ஆயிலு, 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம். நம்ம வச்சுருக்க அந்த மீதி சர்க்கரையை ஒரு மிக்சரில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டு வருவோம். நீங்கள் சர்க்கரையோட இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் கேசரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கேசரியோட டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும். அதனுடைய பதம் நீங்கள் எப்படி செஞ்சு வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும், மாறாமல். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். பைனாப்பிள் கேசரின்றதால அந்த எல்லோ கலர். இப்போ நாம் வேக வச்சுருந்த பைனாப்பிளை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். எப்போவுமே ரவை போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட உடனே அந்த ரவை குயிக்காக வேகும். ரவையை ஒரு சைடு போட்டுக்கிட்டே ஒரு சைடு கரண்டியில் கிளறிக்கிட்டே இருங்க, எங்கேயும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு. 3 மடங்கு தண்ணி சேர்த்ததால கரெக்டாகவே இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதாவது அந்த தண்ணி எல்லாம் ரவை இழுத்து நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் சைடில் சூப்பராக ரவை குக் ஆகிடுச்சு. ஒரு தடவை இதை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த பவுடர் சுகரை இதில் சேர்ப்போம். இதில் சோள மாவு சேர்த்துருக்கிறதால இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது ரவையோடு சேர்ந்து ரவை சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேரும். ஸோ இதுவும் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இலகுவாகும் சர்க்கரைன்றதால. அதுக்கப்புறம் உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு சோள மாவு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக சர்க்கரையை மட்டும் சேருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள். கேசரியோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். டேஸ்ட்டெல்லாம் எதுவும் மாறாதுங்க, நல்லாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்க்கரை ரவை எல்லாம் நல்லா சேர்ந்தாச்சு. பாருங்கள், நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். விருப்பப்படுறவங்க 1 ட்ராப்போ இல்லை 2 ட்ராப்போ பைனாப்பிள் எசன்ஸ் கூட விட்டுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இதுவே பைனாப்பிள் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் எசன்ஸ் 1 ட்ராப் சேர்த்துக்கலாம். அதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் முந்திரியை லாஸ்ட்டாக தாளித்து கொட்ட போகிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகணும். உருகினதும் நம்ம எவ்வளோ முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரி சேர்த்துப்போம். முந்திரி லைட்டாக ப்ரௌனாக மாறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துப்போம். திராட்சை சேர்த்து உடனே ஆஃப் பண்ணிடலாம், அந்த சூடே போதும் திராட்சைக்கு. இப்போ இதை கேசரியில் கலந்துட்டு பாருங்கள், நான் சொன்ன அந்த பதம் உங்களுக்கு தெரியும். கேசரி எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இதை செய்வீங்க. செஞ்சுட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.